ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் எஸ்டே குக்கிங்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த சக்கை மயக்கியது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது எங்களுக்கு ஒரு ஆள் தந்தாங்க, இவ்வளோதான் கிடச்சிது. இதை நம்ம இன்றைக்கி ஒரு அவியல் மாதிரி கிண்டி மயக்கி எடுக்க போகிறோம். சரியா? அதுக்கு இப்போ நான் கொஞ்சம் எண்ணெய் கையில் தடவிக்கலாம். ஏன்னா அரைக்கப்படும் பார்த்தீங்களா, அதனால தான் கத்தியிலையும் கொஞ்சம் தடவிடுறேங்க. இதே மாதிரி சக்கை யாருக்கெல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் இதே மாதிரி பலா மரம் உண்டான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? இப்படி கிடச்சுன்னா நீங்கள் அவியல், அதுக்கப்புறம் இப்போ சக்கை சீசன் பார்த்திங்களா, அவியல் வைக்கலாம். இதே மாதிரி கிழங்கு மாதிரி கிண்டி மயக்கி சாப்பிடலாம். அதே மாதிரி முழுசாக ஈவினிங் ஸ்நாக்ஸாக முழுசாக அவிச்சு சாப்பிடலாம். இந்த பூஞ்சி எல்லாம் எடுத்துடணும். பாருங்கள், பார்த்திங்களா, எல்லா சக்கையும் எல்லா சோளையும் இப்படி எடுத்தாச்சு. பார்த்திங்களா? இனி இதை நம்ம சின்ன சின்னதாக அரியணும். இதில் உள்ள சக்கை குருவை வெளியே எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இது பார்த்திங்களா, இந்த சக்கைக்குரு பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. தாய்ப்பால் கொடுக்கக்கூடியவங்க, தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய அம்மாமார் இந்த சக்கைக்குருவை வேக வச்சு சாப்பிட்டாங்கன்னா குழந்தைக்கு நல்ல பால் கிடைக்கும், நல்ல சத்தும் கூட. பார்த்துடுங்க. இப்படி நம்ம எல்லாத்தையும் அரிஞ்சு எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம இனி சொலையெல்லாம் நம்ம அரிஞ்சு எடுத்துட்டோம். இனி இந்த சக்கை கூறு பார்த்திங்களா, இதுவும் அதுக்கு கூட போட்டால் தான் நல்லா இருக்கும். இதில் உள்ள துளியை நீக்கிடலாம். பார்த்திங்களா, மேலே பிளாஸ்டிக் தொலி மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த பிளாஸ்டிக் தொலியை நம்ம நீக்கிடணும். பிளாஸ்டிக் தொலி இல்லை, பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். பாருங்கள், பார்த்திங்களா, இதை நீக்கிடணும். ஆனால் இதுக்குள்ளால் இந்த ப்ரௌன் கலரில் இருக்குது பாருங்கள், இது இந்த தொலியை எடுத்துடக்கூடாது. இது இது இருந்தால் தான் அந்த முழு சத்தும் நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். அந்த சக்கைக்குருவில் உள்ள முழு சத்தும் கிடைக்கும். இந்த மேலே இருக்க ஆடையை மட்டும் நம்ம எடுத்துட்டா போதும். பாருங்கள், நம்ம உடச்சி எடுத்துட்டோம். இனி நம்ம இப்படி சின்னதாக இப்படி அரிஞ்சு போட்டால் போதும். பார்த்திங்களா, இந்த சுளைக்க கூட இந்த சக்கைக்குருவும் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடிக்கிறதுக்கு இடையில் துண்டு துண்டாக கிடைக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது சத்தும் கூட. ஆனால் நம்ம ஊரில் சிலவங்க இது கொஞ்சம் நம்ம இந்த தொலியெல்லாம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு. ஆனால் ரொம்பவே சத்தும் டேஸ்ட்டும் கூட. வேலைக்கு தான் கொஞ்சம் கஷ்டம் கேட்டிங்களா. இப்போ எல்லா குறிச்சியையும்
நம்ம இதே மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுறோம். பார்த்தீங்களா, எல்லா சக்கை குறிச்சியையும் உடச்சி கட் பண்ணி எடுத்துட்டேன். இது நமக்கு போட்டால் தான் நல்லா இருக்கும். எல்லோரும் வந்து இதை உடைக்கிறதுக்கு மடித்து என்ன பண்ணுவாங்க, எடுக்க மாட்டாங்க. ஆனால் எடுத்திங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது, மருத்துவ குணம் உள்ளது. இப்போ கேட்டிங்களா, இது மருத்துவ குணம் உள்ளது. பார்த்துடுங்க. நம்ம இங்கே சாப்பிடாம இந்த சக்கைக்குரு எல்லாமே வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி ஆகிட்டே இருக்குது. பார்த்திங்களா, இது நம்ம தோட்டத்திலேயே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு பொருள் தான். ஆனால் நம்ம பயன்படுத்தாமல் இருக்கிறோம். எல்லாருமே பாருங்கள், பயன்படுத்துங்க. சரியா? கிடச்சுன்னா நீங்கள் இதே மாதிரி என்ன செய்யுங்க, அவியல், அதுக்கப்புறம் கூட்டு மாதிரி வைக்கலாம். அதுக்கப்புறம் முழுமையாக வேக வச்சு நமக்கு சாப்பிடலாம், உப்பும் போட்டு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிடச்சா அதை வேஸ்ட் பண்ணாமல் அதை பயன்படுத்த பாருங்கள். சரியா? இப்போ நம்ம இந்த சக்கை தயார் பண்ணுறதுக்கு அரைப்பு ரெடி பண்ணணும். அதுக்கு நான் வந்து இப்போ அரை முறை தேங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு கூட கொஞ்சம் பூண்டு எடுத்து சதைச்சி போட்டிருக்கேன். ஏன்னா பூண்டு வந்து ரொம்பவே நல்லது. ஒரு சிலருக்கு வந்து இந்த சக்கை சாப்பிடும்போது வயிற்றுக்கு செட் ஆகாது. அதனால் இந்த பூண்டு சேர்க்கும்போது வயிற்றுக்கு சரியாயிரும், ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் இதுக்கு கூட மஞ்சப்பொடி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் குருமிளகுன்னா நல்ல மிளகு பொடி. சரியா? அதுக்கப்புறம் உப்பு, இதையும் சேர்த்து நல்லா கையினால் நவுடி பிசைஞ்சு வச்சுருக்கேன். பாருங்கள், மிக்சியில் அடிக்கலை, கையினால் தான் நவுடி வச்சுருக்கேன். பாருங்கள், பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் இதுக்கு கூட பச்சை மிளகும் சேர்த்துருக்கேன், சதைச்சி போட்டிருக்கேன். இப்போ பச்சை மிளகை விட காந்தாரி மிளகு கிடச்சுன்னா ரொம்பவே நல்லது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எனக்கு கிடைக்கல. இப்போ வெறும் சீசன் பார்த்திங்களா, அதனால் இங்கே காந்தாரி கிடைக்கல. மழையிலன்னா நிறைய புறம்பில் காந்தாரி கிடைக்கும். இப்போ கிடைக்கல, எல்லாமே பட்டு நிற்கிது. அதனால் நான் வந்து 2 பச்சை மிளகு எடுத்து சதைச்சி போட்டிருக்கேன். அதுவும் கூட இதுக்கு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் சூடானதும் இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன். தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம இதில் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொட்டுனதும் கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும்போது இது கொஞ்சம் மனம் சுவை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் இப்போது சக்கை குரு எடுத்துருந்தேன்ல, அதை நம்ம இப்போ சேர்த்துடலாம். ஏன்னா வந்து இதை வந்து ஃபஸ்ட்டில் போடும்போது கொஞ்சம் வேகிறதுக்கு நேரம் ஆகும். அதனால தான் இந்த சக்கை குருவை நான் ஃபஸ்ட்டு போடுறேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே சேர்த்துடலாம் சக்கைச்சோளம். அதுக்கப்புறம் அதில் நான் அரைப்பு தயார் பண்ணி வச்சுருந்தாலும் அதில் கொஞ்சம் சேர்த்துறேன். கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிடலாம். மீதி இருக்க சக்கைச்சோளம் எல்லாம் இதில் சேர்த்துறேன். சக்கைச்சோளம் சக்கைக்கூறு எல்லாம் சேர்த்தாச்சு. மீதி இருக்க அரைப்பை சேர்த்துடலாம். இதுலேயே நான் உப்பெல்லாம் சேர்த்துருக்கேன். இந்த அரைப்புலேயே உப்பெல்லாம் சேர்த்துருக்கேன். அதனால் இனி நம்ம உப்பு சேர்க்க வேண்டிய தேவையில்லை. இதுன்னு டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு குறைவாக இருந்தால் பிறகு சேர்த்துடலாம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துறேன். இனி நம்ம மூடி போட்டு
வேக விட்டுடலாம். இனி நமக்கு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரமே வந்துடும். ஆனால் இதை வந்து நம்ம உடச்சி அரிஞ்சு எடுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டம். அதை பார்க்காம, அந்த கஷ்டத்தை பார்க்காம நம்ம இதை ரெடி பண்ணி சாப்பிட்டோன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சரிங்களா? சுகர் பேஷண்ட்டெல்லாம் இந்த பச்சை சக்கை எடுத்துடலான்னு சொல்கிறாங்க. சரிங்களா? எடுத்துடுங்க, நல்லதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இதை திறந்து பார்த்துடலாம். வேகல, கொஞ்சம் கூட வேகட்டும். பாருங்கள், சக்கை ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? இப்போ இந்த தவினால் இப்படி குழச்சி எடுத்துருக்கேன். இது வந்து சோறுக்க கூட இந்த சக்கையும் மீன் கறியெல்லாம் வச்சு சாப்பிடும்போது அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். முன்னாலெல்லாம் பாட்டிமாரெல்லாம் மயக்கி வச்சுட்டு மறுநாளும் பழஞ்சி சோறுக்க கூட இதை விரவி சாப்பிடுவாங்க. அப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் பாட்டியெல்லாம், எங்கள் அம்மாலாம் தரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வரும் வரை பாய். தேங்க்யூ.